பார்வைக்கு நான் சுமார்தான், தனி மனிதன்தான், தனிமரம் தோப்பாகாது என்பார்கள். ஆனால் தோப்பே என்னை சுற்றிதான் இருக்கிறது என்ற ரீதியில் ஒட்டுமொத்த அதிமுகவை கதற விட்டு கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்திற்கு எப்போது தயாரானாலும் பிரச்சார பாதையை வழிவகுத்து கொடுக்கும் பொறுப்பை செங்கோட்டையனிடம் மட்டுமே கொடுத்திருந்தது ஒரு காலம். கையில் இரட்டை இலை அட்டையை பிடித்துக் கொண்டு செங்கோட்டையன் நிற்கும் இடத்தில்தான் ஜெயலலிதாவின் கார் போய் நிற்கும். ஒரு அடி கூட முன்பின் அந்த கார் மாறாது நிற்பதை உறுதி செய்த பின்னரே ஜெயலலிதா காரை விட்டு இறங்குவார். கொங்கு மண்டலத்தில் ஜெயலலிதாவின் முழு நம்பிக்கையை பெற்றிருந்த போதும் குடும்ப உறவுகளின் நேரடி புகாரால் அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளும் பறிக்கப்பட்டவராக நின்ற போதும் தீவிர ஜெயலலிதா விசுவாசி, எம்ஜிஆர் பக்தன் என்பதை விட்டு ஒருபோதும் விலகியதே இல்லை செங்கோட்டையன். அந்த விசுவாசமே ஜெயலலிதா மறைவுக்கு பின்னே கட்சிக்காக ஓ பன்னீர்செல்வத்தை ஏற்றுக்கொண்டதும், அதன் பின்னே எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டதும், சசிகலா அம்மையாரையும் ஏன் டிடிவி தினகரனை ஏற்றுக்கொண்டதும் என்று எல்லாமும் நடந்தது. கட்சிக்காக எவரையும் அனுசரித்து போய்விடும் பெருந்தன்மை உடையவர் என்றே அவரை அறிந்தோர் எப்போதும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் தான் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் அதிமுகவுக்கு எதிரான நிலையை கையில் எடுத்தால் என்னாவது என்ற கேள்வியை 5ஆம் தேதி பிரஸ் மீட் அறிவிப்பு மூலம் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவர் சொல்ல போகும் விஷயத்தை எதிர்பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே உற்று நோக்கி காத்திருக்கிறது. செங்கோட்டையனின் இமாலய கோபத்துக்கு என்ன காரணம்? பின்னணி என்ன? இந்த சாது மிரண்டது எப்போது? எங்கே தொடங்கியது பிணக்கு? பார்ப்போம் வாருங்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு மற்றும் விவசாயிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்தியது அனைவரும் அறிந்ததே. அந்த மாபெரும் பாராட்டு விழா மேடையில் ஜெயலலிதா, எம்ஜிஆர் படங்கள் இடம்பெறவில்லை என்பதோடு எடப்பாடி பழனிசாமி படம் மட்டுமே பிரம்மாண்டமாக இருந்ததை யார் கவனித்தார்களோ இல்லையோ, செங்கோட்டையன் கவனித்தார். உண்மையாகவே கொதித்து போனார். அப்போதே தன் கோபத்தை வெளிப்படையாய் தெரிவித்துவிட்டு வெளியேறிய அன்றுதான் முதல் முறுக்கள், முதல் சறுக்கள் உண்டானது எனலாம். தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய கூட்டங்கள் எதிலும் பங்கேற்காமல் தனது எதிர்ப்பை இன்னும் வலிமைப்படுத்தினார். முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் இந்த வேளையில் தான் கட்சிக்குள் தங்கள் இருப்பை பலமாக்கிக் கொள்ள தொடங்கினர். அதாவது நம்பர் 2 இடத்தை நோக்கி நகர்ந்தனர். ஏற்கனவே அதிருப்தியில் இருந்த செங்கோட்டையன் மேலும் நொந்து நூடுல்ஸாக இந்த சூழ்நிலை சூழ்கொண்டது. அண்மையில் செங்கோட்டையனின் சொந்த ஊரான கோவை மண்ணின் கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க செங்கோட்டையனுக்கு தகவல் ஏதும் கொடுக்கப்படாமல் போனதும் அவரது மன இறுக்கத்தை மேலும் வலுவாக்கியது. இதனை அடுத்துதான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தன்னுடைய வீட்டில் செங்கோட்டையன் ஆதரவாளர்களை சந்தித்து செப்டம்பர் 2ஆம் தேதி ஆலோசனை நடத்தினார். 1ஆம் தேதியே அதற்கான முதற்கட்ட வேலை முடிந்துவிட்டது என்கிறார்கள் கோவை அதிமுகவினர். செய்தியாளர் சந்திப்பில் கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக அலுவலகத்தில் மனம் திறந்து பேச உள்ளேன், எனது முடிவை அறிவிக்க உள்ளேன் என்று செங்கோட்டையன் சொன்னதும் கோபத்தின் உச்சத்தில் நின்றுதான் என்று அநேகர் சொல்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் உள்ள தலைவர்கள் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் அடிக்கடி சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவது கடந்த சில ஆண்டுகளாகவே நடந்து வருவதுதான். இந்நிலையில்தான் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு சசிகலா கடிதம் ஒன்றை சில நாட்களுக்கு முன் எழுதியிருந்தார். ஒன்றுபட்ட அதிமுகவே வெற்றி பெறும், வாருங்கள் அனைவரும் இணைந்து வெற்றி காண்போம். இதுதான் அந்த கடிதத்தின் மொத்த சாராம்சம். இதன் பின்னர்தான், அதாவது சசிகலாவின் கடிதம் வெளியான பின்னர்தான் OPS, டிடிவி தினகரன் ஆகியோருடன் செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் கசிய தொடங்கியுள்ளன. இந்நிலையில்தான் நாளை மனம் திறந்து பேசுவேன், அன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுவேன், அதுவரை பொறுமையாக இருங்கள் என்றிருக்கிறார் செங்கோட்டையன். இப்படிப்பட்ட நிலையில் தாவேகாவுக்கும் செங்கோட்டையனுக்கு முடிச்சு போட்டு ஒரு தகவல் சுற்றுகிறது. அதாவது தாவேகா தலைவர் விஜய்
அதிமுக குறித்தும் அதிமுக தலைவர்கள் குறித்தும் பேசிய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் மௌனம் சாதித்தவர் செங்கோட்டையன். அவருக்கு விஜய் மீதும் விஜய் கட்சியின் மீதும் தனி பாசம் உண்டு. போக போக பாருங்கள். செங்கோட்டையன் பிரஸ் மீட்டே பனையூரில் தான் இருக்க போகிறது என்று கண்டிக்கிறார்கள் அடிமட்ட தொண்டர்களில் சிலர்.